தகப்பனே, இந்த வேலையில் ஆண்டவரே, மாலை வேலையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பில்டிங்காக செபிக்கக்கூடிய இந்த ஜெப வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திர மாலை வேலையில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய ஜெப ஆவியில நிரப்புங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடினாலும் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே, இந்த நாளை ஆளுகை செய்யுங்க. உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பிறந்து உம்முடைய வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசதமாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரே தாமே ஈன்றவரா. பின்னும் நேயமாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடோ. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடோ. நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமோ. அதை பிடித்து கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் தேனிலும் இனிமையான ஒரு நாமம். அவருடைய நாமமே தேனிலும் இனிமையான ஒரு நாமமா. அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்க. இனிமை எப்பவுமே ஒரு ஸ்வீட்டு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்வீட்டு ஒரு தேன், ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஏன்னா தேன் இருந்தது, தேன்ன்றதுலேருந்து ஒரு பலன் உண்டு, ஜீவன், அதில் ஒரு ஜீவன் உண்டு. சவுலுடைய குமாரன் ஆகிய யோனாத்தான் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அவன் கண்கள் இருளடைந்து பசியினால் வாதும்போது தேனில் ஒரு துளி அப்படி நக்கின உடனே அவன் ஜீவன் அவனுக்குள்ளே திரும்பி வந்ததான். அந்த தேனை ஒரு சொட்டு 2 சொட்டு தேன் மேலேருந்து வாயிலேருந்து விழுந்துன்னு அவனுக்குள்ள ஜீவன் வந்து அவன் கண்கள் ஆண்டு வெளிச்சம் காண்டதாம் என்று பார்க்கிறோம். ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு தேனுக்கு இவ்வளோ ஒரு வல்லம் இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் இந்த தேனை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுக்குள்ள அவருடைய நாமத்துக்கு எவ்வளோ ஒரு மதுரம் பாருங்க. அதனால தான் தேனிலும் இனிமையானது என்று சொல்லுகிறோம். அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அவரை பின்பற்றுகிற நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய சமூகத்தில் வரும்போதே நமக்கு ஒரு பலன், ஒரு வல்லமை, ஒரு மகிமையை நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம பின்தொடரும் போது அவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சுவிசேஷத்தில் 3 நாள் ஆண்டவருடைய பின்பதாகவே ஜனங்கள் திரிந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ மனது இறங்கி இவர் 3 நாள் ஒன்றும் புசிக்கவே இல்லையே. நம்மலாம் காலையில் சாப்பிடுவோம், மத்தியானம் நைட் சாப்பிடுவோம். 3 நாள் சாப்பிடாம ஆண்டவருடைய வார்த்தைக்காக 3 நாள் வனாந்தரத்தில் இயேசு பின்னாடியே போனாங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளோ மதுரமுள்ளதாக இருக்கும். அவர் பேசுகிற இயேசு எவ்வளோ மதுரமுள்ளவராக இருந்திருப்பார் பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சும்மா நம்ம பேசுறது மாத்திரம் இல்லை, ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்க. 3 நாள் இன்னைக்கு உங்களை இங்கே இருங்கன்னா யாருன்னா இருக்கிறீங்களா? இயேசுவின் பின்னால எப்படி இருந்தாங்களாம்? 3 நாள் பின்னாடியே இருந்தாங்களாம். வனாந்தரத்தில் என்னங்க இருக்கும்? தண்ணி இருக்குமாங்க? உணவு இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி போதும், 3 நாள் அனுப்பலன்னா வழியில் ஆண்டவரோட இருக்கிற வரையும் தேவ வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை அவங்கள ஜீவன் உள்ளதாய் அவர்களை காத்து கொண்டதுன்னு வச்சுங்க 3 நாள். ஏன்னா ஆண்டவருக்குள்ள அந்த வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. தண்ணீரில் என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமை இயேசுக்குள்ளே உண்டு. நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் என்ன வல்லமை உண்டோ அந்த வல்லமை இயேசுக்குள்ளே உண்டு. ஏன்னா அவைகளுக்கு ஜீவனை கொடுத்தவரே கர்த்தர், அவைகளை சிருஷ்டித்தவரே கர்த்தர். அவருக்குள்ளேருந்து உருவாயினு தான் நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும். அது உண்டாக்கப்பட்டதுக்குள்ளே அவரை ஜீவன் இருக்குன்னா உண்டாக்கினவருக்குள்ளே எவ்வளோ ஜீவன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நாம் தேடும்போது, அதான் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 3 பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலேருந்து, தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையில் பிழைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் பிழைக்க முடியும் தான். மோசே மலை மேலே 40 நாள் தண்ணீரும் உணவும் ஆகாரமும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒரு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கலாமா? இருந்து பாருங்களேன், முடியாது. ஒரு நாள் இருக்க முடியாது. எம்ஜி போனால் 2-3 நாள், அதுக்கப்புறம் இருக்க முடியாது. உணவு கூட ஒரு சில நாள் இல்லாமல் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இவையெல்லாம் எதுவும் இல்லைனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குறைவு படாது, உங்கள் பலன் குன்றிக்கு போகாது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். அவர்களை சோதிக்கும்படியாக அவர்களே எந்த நிலையிலும் என்னை ஆராதிக்கிறார்களா, என்னை தேடுகிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் நெருக்கங்களில், தாகத்தால், சில நேரத்தில், சில உணவுனால, சில நேரத்தில் பசியினால, சில நேரத்தில் வருந்த விட்டார். சில கொஞ்சம் தான். ஏனென்றால் அவளை சோதிக்கும்படியாக எப்படி இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்தி வரும்படியாக 40 வருஷமாக அந்த வனாந்தரத்தை தான் நடத்தினார். அந்த நடத்தும் போது கூட பாருங்க, இந்த வனாந்தரத்தில் என்னங்க இருக்கும்? நம்மளை எங்கன்னா போகணுன்னா எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி, ஒரு ஊருக்கு போகணும், எங்கேயாவது போகணுன்னா பேக்கிங் பக்காவாக பண்ணிக்குவோம். எத்தனை நாள் சாப்பாடு வேணும், எத்தனை நாள் தண்ணி வேணும், அங்கே என்ன கிடைக்குமா, ஒரு குளிர் இருந்தால் என்ன பண்ணணும், ஜர்க்கின் வேணுமா, சொட்டர் வேணுமா, இல்லை வெயிலாக இருந்தால் என்ன பண்ணுறது, அப்போது இதுக்கு வெயிலுக்கு என்ன தேவை, இப்போ எல்லா ஆயத்தங்களும் நம்ம தேடுறோம். இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்புக்கு பணம் தேவை,
சாப்பாட்டுக்கு தேவை, வீட்டு வாடகைக்கு தேவை, இப்படி எல்லா கதைக்கும் தேவைகள் இருக்குது. ஆனால் இந்த ஜனங்களை புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம்னா மற்ற எத்தனை பேருன்னு பார்த்துங்களேன். ஆனால் இவ்வளோ ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் சொன்னால, ஒரு பொண்ணு ஒரு பையன் நினச்சால என்ன போச்சு, 6 லட்சம் 12 லட்சம் ஆச்சு. ஒருத்தருக்கு ஒரு மனைவினால எத்தனை ஆச்சு, 18 24 லட்சம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மனைவிலாம் அன்னைக்கு கிடையாது சிலருக்குல. அப்போது எப்படி இருந்தாங்க. ஆனால் இப்படி இவ்வளோ ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி பிள்ளைங்க 1 2 கிடையாது. ஒரு ஃபேமிலினா ஒருத்தர் வீட்டில் இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், சிறிய இப்போ ஒரு பெண் குழந்தைய சேர்த்தா 13 பேர் யாக்கோபுக்கு. அப்போது இவங்க வனாந்தரத்தில் கொண்டு வந்த எத்தனை லட்சம் பேரையோ 40 வருஷமாக நடத்தி வந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுடைய வஸ்திரம் கிழியவும் இல்லையா, அவங்களுடைய என்ன பண்ணல. அப்போ இந்த 40 வருஷமாக வனாந்தரத்தில் இந்த துணி நெஞ்சிருப்பாங்களா, இல்லை நெசவு பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஒரு டெய்லர் கடை இருந்திருக்குமா, இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கிற கணக்கில் பார்த்தா எதுவுமே இருந்திருக்காது. போட்டுக்கிற செருப்பு முதற்கு தேஞ்சிருக்காது. என்ன சொல்லப்படுதுங்க, 40 வருஷம் நடத்த முடியும்னா இது எப்படிங்க? இது கர்த்தருடைய சமம், தேனிலும் இனிமையான மதுரம். நம்ம பார்க்கிற, நம்ம அனுபவிக்கிற எல்லா சந்தோஷத்தின் பிறப்புணம் எங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது நிறைய பேருக்கு தெரியதில்லை. கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ரைட், உண்டாக்கு பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டால் அதை செய்து முடித்தவர் கர்த்தர். நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ற வார்த்தையில் தான் வரும். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 வசனங்கள் வந்து அது 2ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களில் தேவன் வரும். 4ஆவது வசனத்தில் தான் தேவனாகிய கர்த்தர்னு வரும். கர்த்தர் என்பது இயேசு, அந்த இயேசு. ஆனால் அதுக்கு பார்த்து நீங்கள் படித்தது கீழே படிச்சிங்கன்னா மலையை கட்டளை இடாதனால எதுவுமே வேலையில். ஆனால் பிதாவானவர் எல்லாம் உண்டாக கடவுது சொல்லிட்டார், அது உண்டாயிடுச்சு. ஆனால் உண்டாகின்னா அது இவரால் தான் உண்டானது. ஏன்னா யோவான் 1 உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை, உலகமும் அவரால் உண்டானது. உண்டாக்கின ஒரு தேவன் இயேசுவின் நாமம் எவ்வளோ மதுரம் உள்ள ஒரு நாமம் தெரியுமா? நம்ம இதை உணராமல் அறியாமல் சில நேரங்களில் நம்மளை ஆராதிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த ஜீவனில் தான் பலன் இருக்குது, நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டில் தான் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் பலன் அவர் தான். அவர் பலன் கொடுத்தா தான் அது வேலை செய்யும். எவ்வளோ ஒரு மதுரமான இயேசுவின் நாமன்னா பிசாசு நடுங்குது. இயேசு, அதான் அந்த பாட்டை நான் வேறு எடுக்க ஆண்டவர் இந்த பாட்டை எடுக்க சொல்றேன். தேனிலும் இனிமையான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்களேன். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு, அவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? பாருங்க, எல்லாமே அவரிடத்துல இருங்குது. அதனால தான் ஆண்டவர் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்தந்த நாளுக்கு அந்த நாள் கவலைப்பட, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதை சொல்ல வரல, ஆவியானவர் இதை பேச வைக்கிறாரு. ஆனால் இயேசு மாத்திரம் நம்மக்கிட்ட அந்த 3 நாள் வனாந்தரத்தில் இருந்த அந்த ஜனங்கள் இந்த தண்ணீரை குத்தி கவலைப்படலை, உணவு குத்தி கவலைப்படலை. இயேசு அனுப்பும்போது இயேசு தான் வருத்தப்பட்டார். ஐயோ, வழியில் சோர்ந்து போவார்களே, இவர்களை ஆகாரத்தினால் பலப்படுத்தி அனுப்பணும். இப்போ என்ன பண்ணுறது? ஆகாரம் இல்லை, நீங்கள் வாங்கி கொடுங்க. சரி, என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அங்கேருந்த ஒரு சிறிய பையன், ஏன்னா சின்ன பிள்ளைகள் எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் ஸ்நாக்ஸ் எதுக்கு இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சுக்குவோம். அது போல் இருந்த அப்பமும் மீனையை வச்சு ஆசீர்வதித்து அவ்வளோ புருஷர்களையும் அவ்வளோ பெரியும் சாப்பிட வைத்த தேவன். எப்படி அதுக்கு ஜீவன் வந்திருக்கும்? உலகத்தையே உண்டாக்கினவர், உலகத்தில் இருக்க அத்தனைய எல்லா நம்ம பார்க்கிற பொருட்களுக்கும் ஜீவன் இவர் கொடுத்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியே இவர் தான். ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்ததுமே அந்த ஜீவ விருட்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு எந்த குறைவுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நீங்கள் இயேசுவை துதிச்சு பாருங்க. துதிச்சுக்கிட்டே இருங்களேன். துதிக்க 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 உங்கள் குறைவுகளெல்லாம் மாறி நிறைவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த துதியை நாம் முழு இறுதியத்தோடு உணர்வோடு அறிந்து நாம் எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவரை துதிக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து செய்தீர்களா, அதனுடைய வல்லமை நீங்கள் காண்பீர்கள். ஏதோ பிரதர் பாடுறாங்க, ஏதோ சர்ச்சில் பாடுறாங்க,
எல்லா இடத்துலையும் பாடுவாங்க, நம்மளும் பாடுவோம், உதட்டளவு பாடலாம். நீ உள்ளத்திலிருந்து அதை உணர்ந்து பாடும்போது அதனுடைய வல்லமையும் அதனுடைய ஜீவனும் அதனுடைய ஆசீர்வாதமும் நமக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஆகையால இப்படிப்பட்ட தேவனை நாம் பின்தொடர்ந்தோம்னால் நம்ம வாழ்நாள் போதும் நமக்கு குறைவுகள் ஏதும் இருக்காது. அதுதான் ஹல்லேலூயா. வாழ்நாள் பொழுதும் ஒரு குறைவும் இருபடாது, இருக்காது. ஆகையால் ஒரு பாடலை, இன்னொரு பாடலை பாடுவான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவோ ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடரல்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடரல்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே, வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும், அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும்
சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பே. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பே. இதயமெல்லாம் ஏங்குதையா, என் இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால நம்ம போகும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தை பார்த்தா நிச்சயமா நம்ம விழுந்து தான் போவோம். எப்பவுமே இயேசு தான் என் ரட்சகர், இயேசு தான் என் தெய்வம், இயேசு தான் என் ஜீவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே இயேசுவை நம் வாழ்விலே முன்பதாக முதன்மையாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ நேசிக்கலையோ, ஆனால் கர்த்தரை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் அதிகமாக எதையாவது நீங்கள் நேசிச்சிங்கன்னா, ஒரு தாயையாவது தகப்பனையாவது மகளையாவது நீங்கள எந்த பொருளையாவது வேலையாவது எதையாவது நீங்கள் நேசிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுக்கு பாத்திரமாக இருக்க முடியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. ஏன் முடியாதுன்னா, முதன்மையானது மட்டும்தான் கர்த்தருக்கு. எப்பவுமே ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு தோட்டத்தில் விளையிற கனிகளாக இருந்தாலும், பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி, முதன்மையானது கர்த்தருக்குரியது. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது அப்போது முதல்ல நீங்கள் எதை செய்கிறீங்களோ, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதியில் போதும், முதலாவது எனக்கு ஒரு அடைய கொடு. இப்போ எல்லா இடத்துல அந்த முதன்மையை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது, அந்த முதன்மையை கொடுக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் தான் இயேசுவின் பின்னால் போகும்போது நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கார். அவர் இருக்கும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அப்படிப்பட்ட ஒரு நாமம். அவருடைய நாமத்தை சொன்னாலே ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அவருடைய நாமத்துக்கு காதேஸ் வனாந்தரம் அதிரும் என்று சொல்லப்படுது. அவருடைய கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளதான். கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. சொன்ன உடனே இயேசுவானவர் சும்மா கல்லறை அவர்களை பிடிக்க வரும்போது, சிலுவைக்கு முன்பதாக ராத்திரி வேளையில் வரும்போது போர்ச்சேவர்கள் வந்து அவரை யாரை தேடுகிறன்னு இயேசு கேட்ட உடனே அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை பாருங்க. வந்த போர்ச்சேவர் அத்தனை பின்னிட்டு விழுந்தார்களாம். சும்மா எவ்வளோ வல்லமை அவருக்குள்ளே இருந்தால், ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண சராசரி மனுஷனிலும் இன்னும் கீழே தாழ்த்தப்பட்டு, சாதாரண ஒரு பூச்சியாக இருக்கட்டும், ஒரு எறும்பு கூட சரி அடித்தா திருப்பி கடிச்சிடும். சாவரம் தெரியும், நம்மளால் முடியாதுன்னு தெரியும், ஆனால் அதை கடிக்கும். அப்படி கூட இல்லாமல் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினார். யாருக்காகனா நம்மளுக்காக.
நம்மையில் வைத்த நேசம் அவர் அப்படிப்பட்டது. நம்மளே நேசிக்கிறவரை நாம் நேசிக்காமல் இருக்கிறது எப்பவுமே அது ரொம்ப டேஞ்சர் தான். நீங்கள் கூட பாருங்கள், உங்களை நேசிக்கிறவங்களை நீங்கள் வெறுக்கும்போது ரொம்ப ரொம்ப அது உங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க வேற, நம்ம நேசிக்கிறவங்களை நம்மள நேசிக்க மாட்டாங்க சிலர். நம்ம நேசிப்போம், கடைசியில் பார்த்தா நம்ம பிள்ளைகளை அதிகமாக நேசிப்போம். அவங்களுக்காக சாப்பிடாம இருந்து மற்றவங்கள்ட்ட அவமானப்பட்டாவது எப்படியானா சொல்லி அந்த அவங்களுக்கு தேவைகளுக்காக கடன் உடனாவது பட்டு கூட பிள்ளைகள் தேவையை சந்திப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் மதிக்காமல் நீ என்ன சொல்கிறது சொல்லாதக்குள்ளாத ஓடிடும், நீ என்ன செய்கிறதுன்ட்டு கடைசியில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களே அடிக்கும். இது எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? நம்ம நேசிக்கிறோம், ஆனால் கர்த்தர் நம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் துரோகிகளாக இருக்கும்போது நம்மளுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனை பின்பற்றாமல் நம்ம யாரை பின்பற்ற போகிறோம்? யாரை பின்பற்ற முடியும்? எல்லா அன்பும் மாயை மெய்யான அன்பாகிய ஆண்டவரை இயேசுவே நம்ம பின்பற்றுவதை விட்டு நம்ம மற்ற எல்லாருக்கும் நம்ம முதலிடம் கொடுக்கும்போது அதில் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, தேவன் ஆசீர்வதிக்கவும் முடியாது. அதனால தான் எப்பவுமே இயேசுவே முதலிடமாக வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம்.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமோ இனிதான நாமோ, இணையில்லா நாமோ, இன்ப நாமோ, எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ, இணையில்லா நாமோ, இன்ப நாமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் துதித்து பாருங்களேன். நான் சும்மா இதுக்கு சொல்ல, நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் அதை பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இயேசு ஆனால் வேற உச்சரிக்கக்கூடாது. இறைவன் வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இயேசு 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 என்ற எல்லா பாடலையும் நீங்கள் பாட ஆரம்பித்து பாருங்கள். இந்த வல்லமை இறங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்கள் இயேசு என்று எத்தனை தடவை உச்சரிக்கிறீங்களோ, எத்தனை தடவை நீங்கள் பாடுகளோ, எத்தனை தடவை நீங்கள் பிரச்சனையத்தில் பண்ணி பாருங்கள், சுமார் உங்களுக்குள்ளே அறியாமல் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும், இனம் புரியாத ஒரு சமாதானம் வரும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். இதை நீங்கள் நான் உங்களை இல்லை, நீங்கள் வீட்டில் ஒவ்வொருவரும் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். இயேசு நீங்கள் எதை சொல்லுவோம், ஆபத்தில் அவங்கள கூப்பிடுவோம், இவங்களை கூப்பிடுவோம், ஏசப்பான்னு ஒரு 4 தடவை கற்றுவோம், சொல்லுவோம். ஆனால் இயேசுவை துதிச்சு பாருங்கள். இயேசுவே நீர் எப்படிப்பட்டவர், மனதுருக்கம் உரியவர், என்னென்ன இருக்க இயேசுவை துதிக்கக்கூடிய பாடல்கள் எடுத்து பாடி பாருங்களேன். பிசாசுகள் அங்கே நடுங்க ஆரம்பிச்சிடும். வேறு வரிக்கு வரி இயேசு வரணும். இயேசுன்ற அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அப்படி பெரிய மகத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை விட்டுடுறோம். எனக்கு தெரியும் நம்ம எத்தனையோ சொல்லுவோம், பிதா எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் உயர்த்தும் போது பிதாவானவரை எல்லா அதிகாரத்தையும் இயேசுவானவரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அவரை நாம் துதிக்கும் போது அவருடைய வல்லமை நம்மிடத்தில் வரும்போது நமக்கு முன்பதாக இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகள் கட்டுகள் இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் பில்டிங்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காகத்தான். ஏன்னா இயேசுவை நம்ம துதிக்கும் போது நிச்சயமாக இயேசு இதை நிச்சயமாக செய்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால தான் இந்த இயேசுவை நாம் அதிகமாக கனப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை எடுத்து நான் பாடிக்கொண்டு வருகிறேன். இப்போ இந்த ஜெபத்தில் தேவன் இதை ஆசீர்வதிங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதுபடி நம்ம மத்தியில் இருக்கிறார். ஏன்னா 2 பேர் என் நாமத்தில் கூடினா நாங்கள் இருப்பேன்ட்டார். இங்கே இருக்காரா இல்லையா? அதுவும் மாத்திரம் இல்லை, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ துதிச்சிருக்கிறோம், துதிகள் மத்தியில் விருப்பாராக இருக்க மாட்டாரா? இங்கே தான் இருக்கார், நம்ம மத்தியில் தான் இருக்கிறாரு. இப்போது அந்த விசுவாசத்தோடு அவர் வார்த்தையின்படி உண்மை உள்ளவர். ஆகையால் இப்போது இந்த ஆலயத்தை கட்டு முடிக்கும்படியாகவும், இந்த ஆலய கட்டுமான பணிக்கு விரோத தடைகள் நீங்கவும், இதில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்யவும், அதிசீக்கிரமாய் கட்டி எழுப்பத்தக்கதாக அவருடைய கரம் கிரியை செய்யும்படியாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமா? ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கலாம். இதுக்காக மைக் இருக்கும், அங்கேருந்து எடுத்துங்கோ. ஒருவர் ஆவியில் ஏவப்பட்டவர்கள் இந்த காரியத்துக்காக, ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் கட்டித்தாரும். ஏனென்றால் கர்த்தர் கட்டுவார்கள், அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அந்த கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆலயம் கட்டப்படுவதாக நீங்கள் இதுக்காக செபிங்க. ஹல்லேலூயா. அதன் தேவைகள் சிமெண்ட்டாக இருக்கலாம், கம்பியாக இருக்கலாம், எல்லாருக்கும் என்ன எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், அது எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம் ராஜா. துதிகள் மதில வாசம் சேரவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அருமையான சாயங்கால வேலைக்காக மக்க நன்றி அப்பா. இந்த சபையில் கர்த்தாவே நீ அசவாடி கொண்டுக்கிறதுக்காக மக்க நன்றி சுவாமி. 2-3 பேர் மதியில் நான் இருப்பேன் சொன்ன வார்த்தையின் பிறகார ராஜா எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்களா சுவாமி, அதற்காக மக்க நன்றி ராஜா. அப்பா தகுதி இல்லாத எங்களை அப்பா நீ எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர் ராஜா, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீ சர்வ வல்லமுள்ள ஒரு தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
சகலத்தை செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வேலையை கர்த்தாவே என் சபைக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறேன் சுவாமி, உம்முடைய பாதத்தில் வருகிற ராஜா. உம்மை விட்டா எங்களுக்கு யார் இருக்கிறாங்க சுவாமி? உம்மை போல ஒரு தேவன் எங்களுக்கு எல்லாரும் ராஜா. நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நேர்த்தியாக செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்கும் போதில் கர்த்தாவே அப்பா நீ அது தாமதம் பண்ணாலும் சுவாமி சீக்கிரத்தில் அதை நீ முடிக்கிறதுக்காக மக்கா நன்றி ராஜா. நன்றி அப்பா. இந்த இடத்துல யாரும் இல்லாட்டி கூட கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா சுவாமி, நீ செய்ய போறீங்க ராஜா. மனுஷர்கள் எங்களுக்கு செய்ய முடியாது ராஜா, ஆனால் நீ செய்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கட்டமான பணி தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த இடங்களை கர்த்தாவே எந்த ஒரு சேதமும் வராத படிக்கப்பா, எந்த மனிதர் கர்த்தாவே அந்த இடத்துல விரோதமாக எழும்பாத படிக்க சுவாமி ஏசு நாமத்தை கர்த்தாவே அந்த இடங்களெல்லாம் நீ பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரப்பா. 1,00,000 ஜனங்களை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிற மக்களுகளை எழுப்புங்க சுவாமி. ஜெபிக்கிற தாகமுள்ள மனிதர்களை கொண்டு வாங்க ராஜா, தாகமுள்ள மனிதர்களை கொண்டு வாங்க சுவாமி. உம்மிடத்தில் நன்மை பெற்ற எத்தனையோ மனிதர்கள் உண்டு ராஜா. அவங்க நன்மை செய்திருங்களப்பா, கர்த்தருக்காக ஏதாவது செய்யண்டானப்பா. அவங்க உள்ளத்தை ஏற்படுத்துங்க சுவாமி, தட்டி எழுப்புங்க ராஜா. அன்புள்ள மனிதர்களை எழுப்புங்க சுவாமி. உங்களுடைய அன்பை பெற்றுங்களப்பா, அந்த அன்பை கொண்டு மனிதர்கள் ராஜா சபைக்கு வந்து ஆண்டரே கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க முடியாது உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா இந்த வேலையில கர்த்தாவே இந்த கட்டுமான பணி காரியங்கள் கர்த்தாவே தடைகள் இருக்குது சுவாமி, தேவைகள் பெருசா இருக்குது சுவாமி. அந்த தேவைகளால நீங்க சந்திங்க ராஜா, நீங்க சந்திங்க தகப்பனே, நீர் சந்திங்க ராஜா. கட்டுமான பணி தேவையில கர்த்தாவே அப்பா 10,000 மூட்டை சிமெண்ட் கர்த்தாவே நீங்க சந்திங்க ராஜா. நீங்க எப்படி சந்திக்குவீங்க தெரியாது ராஜா, ஆனாலும் நீங்க சந்திக்குவீங்க தகப்பனே. இதோ மக்கள் லேசான காரிய ராஜா, இதோ மக்கள் லேசான காரிய ராஜா. அப்பா சபைக்கு தேவையான எல்லா காரியத்துல கர்த்தாவே மணல்ல இருந்து ஆண்டவரே, செங்கல்ல இருந்து ஆண்டவரே, ஜல்லி காரியத்துல இருந்து ஆண்டவரே, கம்பியில இருந்து ஆண்டவரே, எல்லாத்துல கர்த்தாவே நீர் சந்திங்க ராஜா. இது மட்டும் இல்ல ராஜா, இந்த முழு ஆலயத்தை ஆண்டவரே தேவைகளெல்லாம் நீங்க சந்திக்கணும் தகப்பனே, நீங்க சந்திக்கணும் தகப்பனே. இது மக்கள் லேசான காரிய ராஜா. அப்பா ஒவ்வொரு உள்ளத்துல தகப்பனே நீங்க பேசுங்க தகப்பனே, நீ பேசி எழுப்புங்க ராஜா. உம்முடைய கேட்கும் போது கர்த்தாவே நான் கொடுப்பேனீங்களா ராஜா, நீர் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடிவாருன்னு சொன்ன ராஜா. நாங்க தட்டுகிற தகப்பனே கேட்கிறோம் சுவாமி, நாங்க தேடி கொண்டு இருக்கிற ராஜா. ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தாவே தட்டி எழுப்புங்க சுவாமி. என் சபையில கர்த்தாவே அப்பா 1500க்கு மேல ஜனங்கள் உண்டு சுவாமி. அப்பா அந்த ஜனங்களை கர்த்த ஒரு 100 ஜனம் 200 ஜனம் அப்போ வந்து ஜெபிக்க மாதிரி அப்பா கேட்கும் மாதிரி கர்த்தாவே எப்படியாக நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறீங்க தகப்பனே. அப்பா தேசத்துல ஒரு மனிதன் நீதியா இருந்தா கர்த்தாவே அந்த தேசத்தை விட்டு விடுவேன்னு சொன்னீங்க ராஜா. அதே போல அப்பா நீதி உள்ள மனிதர்களை எழுப்புங்க அப்பா, நீதி உள்ள மனிதர்களை எழுப்புங்க சுவாமி. அப்பா கர்த்தாவே இந்த வேலையில கர்த்தாவே கட்டுமான பணியில கர்த்தாவே தடை இருக்குது சுவாமி. அதிக சீக்கிரத்துல தகப்பனே அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு தகப்பனே உம்முடைய வல்லமையை கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தின் காரியங்களை ராஜா, ஒரு தரிசனங்களை கர்த்தாவே, ஒரு அற்புதங்களை நீங்க செய்யுங்க ராஜா, ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க தகப்பனே. உமால முடிய ராஜா, உமால கூட சுவாமி, உமால கூட ராஜா. அப்பா அந்த சபை தேவை முழுத ராஜா நீங்க சந்திங்கப்பா, நீங்க சந்திங்கப்பா. நாங்க வெறுமையா போக கூடாது ராஜா, நாங்க வெறுமையா போக ராஜா. மனிதர்கள் எங்களை தூஷிக்க கூடாது ராஜா, மனிதர் எங்களை தப்பா என்ன தர்ம பேசக்கூடாது ராஜா. அப்பா இந்த வேலையில கர்த்தாவே இந்த சபை காரியத்துல கர்த்தாவே தாசரமுள்ள கருத்துல கொடுக்கிற சுவாமி, மகன் இருக்க எல்லா ட்ரஸ்ட்ல ராஜா, எல்லா துன்பத்துல ராஜா, துயரத்துல சுவாமி கர்த்தர் நீர் ஆண்டவரே மகனை பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்கப்பா. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த சபை காரியத்துல கர்த்தாவே நீ திட்டத்தை வைத்திருக்கீங்க சுவாமி, அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்க ராஜா. அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. அழைத்தவர் நீர் உண்மையிலப்பா, நாங்கள் சபையிலன்னு எத்தனோ காலத்தில் வேதனைப்பட்டுக்கிறப்பா, எங்களுக்கு சபை வெடுத்த கொடுத்துக்கிறீங்களா சுவாமி. அந்த வெடுத்துக்கு தேவையான பண வசதியில் ஏற்படுத்துக்கிறப்பா, ஆட்கள் வசதியை ஏற்படுத்துக்கிறப்பா. ஒவ்வொரு அதிகாரிகள் கண்களை தயவு காட்டுங்கப்பா, மனுஷங்களோட எழுப்புங்கப்பா. பொருளாதார தேவையை சந்திங்க ராஜா, சந்திங்க தகப்பனே, சந்திங்க சந்திங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கருத்தில் வைப்பா, அதற்காக பிரயாசம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைன்லேயே கருத்தாவே, யூடியூப்லேயே கருத்தாவே,
டிவி டிவிலே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க சாமி, பேசுங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் ராஜா வியாதியில் இருக்கும்லப்பா, நீங்கள் சுகம் தந்தீங்களப்பா. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போல அவ்வளோ பணங்கள் செல்வாமா, ஆனால் அந்த பணத்துலேருந்து ஆண்டு விடுதலை கொடுத்தீங்களப்பா. அந்த மாதிரி பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்றாங்க, இருதயத்தில் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க ராஜா. என் முழு சபை தேவையில்லை சந்திக்கப்படுற தகப்பனே, சந்திக்கப்படுற தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடன் ஊழியர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆடியோ வீடியோ இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. சால்வேஷன் சேனல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. சாட்டலைட்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா வர்ஷிப் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. தீர்க்க தரிசனங்களை எழுப்புங்க சுவாமி. ஒவ்வொரு தரிசனங்களை காண முடிய உதவி செய்யுங்க ராஜா. அப்பா இந்த வேலையில கர்த்தாவே அப்பா விசிட்டிங் போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சாட்சியாக நிற்க முடிய உதவி செய்யுங்க சுவாமி. நாலு தினம் ஆராதனை நம்மள கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி. அந்த 4 ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. 4 தினத்துல ஓய்வு நாட்களை கர்த்தாவே அநேகர் ஒரு ஆண்டு தடைப்படாது பிடிக்க ராஜா. உங்களை சமூகத்துல வந்து ஆராதிக்க முடியாது கிருபை செய்யுங்க தகப்பனே. 4 தினத்துல நீர் பேசுங்க தகப்பனே. என்ன திட்ட விட்டம் ஆண்டவரே, நீர் அறிய முடியாது உதவி செய்யுங்க சாமி. அவங்களோட பேசுங்க தகப்பனே. இன்னொரு முறையான பாதத்தை தாத்திர சாமி. இந்த சிமெண்ட் காரியங்களெல்லாம் சந்திங்க ராஜா, சந்திங்க தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே அப்படியாக செய்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்தை சீக்கிரத்தில் ஆண்டவரே கட்டி முடித்த ஆண்டவரே பேஸ்மெண்ட் காரியத்தை நிறைவாக்கி கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே, நன்றி செலுத்துற தகப்பனே. அப்பா நாங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை விட்டு விடுகிற சாமி. நீரே பொறுப்படுத்துக்கலப்பா. அப்படியாக செய்து ஆண்டவரே எங்க ஜெபங்களை கேட்ட ஆண்டவரே நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த ஜெபத்தை நீ மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலை தாழ்த்தி உயர்த்துக்கிற ராஜா இயேசு நாமத்தில் ஜெபத்திற்கு எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டார், கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி ராஜா, இந்த ஜெபத்தை கேட்டீரே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி ராஜா. இம்மட்டுமா இந்த ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த வேலையில் அப்பா தொடர்ந்து உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் மீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அதுதான் ஆலயமாக எஸ்தர் பிரேயர் ஹவுஸ். இயேசுவின் குடும்பம். எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். எங்கே வேணால் வேலைக்கு போகலாம், எங்கெல்லாம் எவ்வளோலாம் வேலை செய்யலாம், ஆனால் எங்கே தான் வந்தாகணும்? அவருடைய குடும்பத்தில் வீட்டில் வந்து தான் ஆகணும். வீட்டுக்கு வராத அடங்காத பிள்ளைங்களை என்ன பண்ணலாம்? அப்படியும் இருக்குது இல்லை? ஆண்டவர் கொண்டு வருவார். சில ஆடுகள் என்ன பண்ணோம், மந்தையை விட்டு வெளியே ஓடிடும். எஜமான் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவார்? காலை சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்ப்புறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்கு ரெண்டு என்ன பண்ணுவாங்க, காலை கட்டி, மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருவாங்க. சில இதை என்ன பண்ணுவாங்க, அடித்து உடச்சி கட்டி வச்சுருவாங்க. திருப்பி அது என்ன பண்ணோம், அதனால் மற்றது கிடையாது. சில காரியங்கள் அப்படி இருக்குது. அது அவருடைய ஆடுகள் தான், மாதிரி எல்லாத்தையும் இல்லை. அவர் நேசிக்கிறவர் தான் அவர் சிட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ஒரு குடும்பம் உண்டு. இங்கே பாடலில் பாருங்கள், அங்கே உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை. இதெல்லாம் எங்கன்னா இயேசுவின் சமூகத்தில், இயேசுவின் குடும்பத்தில், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற, இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட அத்தனை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தினர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் தாயின் தகப்பன் உறவுகள் வேறையாக இருக்கலாம், எங்கெங்கோ இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால, இயேசு பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம். எங்கே சுற்றினாலும் தகப்பனையும் தாயுமாகிய இயேசுவை நம்ம பார்க்கலைன்னா நம்மளுக்கு என்ன இருக்காது? சந்தோஷமே இருக்காது. மெய்யான பிள்ளைகளுக்கு, பொய்யான பிள்ளைகளுக்கு இல்லை, மெய்யான பிள்ளைகள் எங்கே சுற்றினாலும் எங்கள் அம்மா பார்க்கலையே, எங்கள் அப்பா பார்க்கலையே, எப்போ வருவார்? சில பிள்ளைங்கள்லாம் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் நீங்கள் விடும்போது பார்த்துருப்பீங்க, கொண்டு போய் விடும்போது திரும்பி திரும்பி பிள்ளை பார்த்துரும், அப்பா விட்டுட்டு போகிறாரே, அம்மா விட்டுட்டு போகிறாங்களே. எப்படி முடிஞ்ச உடனே தாயும் எப்போ வருவான்னு காத்துட்ருப்பாங்க. இதுதான் அந்த அன்பு நிறைந்த ஒரு குடும்பம், அன்பு நிறைந்த ஒரு இது. அப்படிப்பட்ட இயேசுவை நாம் தேடாமல் இருக்கிறோம்னால் நாம் தேவனை நேசிக்கவில்லை. ஒருவேளை அவர் பெற்றெடுத்ததில் சந்தேகம். இயேசுவின் பெற்றெடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக அவரை தேடியே ஆவாங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? இயேசு நம்மளை தேடுகிறான்னு வச்சுக்கிறார். அவர் எப்படி நம்மளை தேடுவோம்? நம்ம எப்படி காட்ட முடியும்? அப்படி சமூகத்தில் அவரை இந்த உறவு எப்போதும் இருக்கும். இயேசுவின் முன்பதாக வருவதற்கு நம்ம அவர் அன்பு இருந்ததுன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. என்ன முடியாது? அவரை பிரிஞ்சு இருக்கவும் முடியாது. அன்பு இருக்கிறவங்க யாருன்னா பிரிஞ்சு இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான்? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான அன்புகள் இருக்குது. கர்த்தருடைய அன்பு இருக்குது, பொய்யான அன்பு. இந்த பொய்யான அன்பு இருக்கிறவங்களும் எப்போ அவன் என்கிட்ட பேசுவா, எப்போ அவன் என்கிட்ட பேசுவான். ஆனால் பேசுவாங்க நைட்டும் பகலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்டதையே 4 வாட்டி திருப்பி சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க பேசுகிறாங்க. நீ தூங்குனியா, என்ன ட்ரெஸ் போட்ட, நீ என்ன பண்ண, இது எல்லாமே அன்பு இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம். இயேசுவை நேசிக்கிற மெய்யானவர்களாக இருந்தால் நிச்சயமாக இயேசுவின் சமூகத்தில் வருவதற்கு ஒரு தடயம் இல்லை, ஒரு தயக்கம் இல்லை, எப்போது போவோம். தாவீது ராஜா ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாராம், ஆராதிப்பாராம். 7 முறை. எப்படி இருக்கும் பார்த்துங்களேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலான்னு சொன்னால் அவர் துள்ளி குதிப்பாராம், சந்தோஷமாக இருக்குமா அவருக்கு. அப்போ நான் எந்த அளவுக்கு தேவனை அவர் நேசிச்சுக்கிறார் பாருங்களேன். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கொடுக்க கேட்குறாரா, என்ன கேட்கல, நம்மளிடத்துல இந்த உண்மையான அன்பு, அந்த துதி. இப்படிப்பட்ட ஒரு தேவனத்தில் உண்மையான சந்தோஷத்தில் நீங்கள் கூப்பிட்டு துதிச்சு பாருங்கள். உங்கள் உள்ளம் பூரிக்கும், உங்கள் சரீரத்தில் பலன் வரும், உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வரும், உங்களுக்குள்ள பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், வியாதிகள் நீங்கும், பலவீனம் நீங்கும். நீங்கள் இயேசுவை துதிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இங்கே இயேசுவை பற்றி சொல்கிற எனக்கு எவ்வளோ பலன் இருக்குது இங்கே இருக்கிற எனக்கு தான் தெரியும்.
அங்கே இருந்தால் அவர் 5 நிமிஷம் முட்டி போட மாட்டேன் நான், எங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தால் முட்டியில் இருக்கிறேன்னு எனக்கே ஒரு சந்தேகம். அதுதான் அவருடைய பலன். அந்த பலன் நமக்குள்ளே இருந்தால் எப்படி, அது எப்போதும் இருக்கணும்னு. இதுதான் இயேசுகிட்ட வரும்போது தன்னை உள்ள அண்ணால் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், ஒரு சந்தோஷம் அப்படியே பூரிக்கும், பயமே இருக்காது. ஏன்னா இயேசு, ஏன்னா சந்தோஷம் பலன் எல்லாம் அவருடையது. அப்படிப்பட்டவுடைய சமூகத்தில் வருவது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்துவம். வந்த ஒவ்வொருவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இது ஒரு குடும்பம். இயேசுவால் பெற்றெடுக்க, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட, தகப்பனாக ஏற்றுக்கொண்ட, இயேசுவுக்கு பிள்ளையாக இருக்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பம், அவருடைய வீடு இது. ஹல்லேலூயா. அவர் தங்கி இருக்கிற இடம் அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்கு நம்ம எங்கே சுத்தாலும் வந்தால் தான் நமக்கு உண்மையான பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இந்த அவருடைய நம்ம இது வரைக்கும் ரெண்டு வாடகையில் இருக்கிறத விட சொந்த ஆலயத்தில் தேவன் கட்டித்தர வேண்டும். யாராரோ சொந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாத உலகத்தை ஆராதிக்கிறவங்க சொந்த இடத்துல இருக்கிறாங்க. மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டிய நாம் எத்தனை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வேளையில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாகவும் அதன் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரம் கிரியை செய்யும்படியாகவும் செபிக்கலாம். இன்னொருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, நிர்ஜீவனுள்ளவர், நிர்ஜீவிக்கிறவர் ஆண்டவரை அப்பா. சராசரங்களை படைத்த தேவன் ஆண்டவரை அப்பா, உம்மிடத்தில் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இம்மட்டுமாய் சிறு வயதிலிருந்து இம்மட்டுமாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் ஏகோபித்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற ராஜா. நாங்கள் கேட்கறதுக்கு முன்னதாகவே நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்று சொல்லி ஆண்டவரை பாடின பாடலுக்காக நான் நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா. அப்படிப்பட்ட ஐக்கியமான குடும்பங்களில் ஆண்டவரை ஒருவருக்கொருவர் ஆண்டவரை தாங்கி ஆண்டவரை ஒருவருக்கொருவர் ஆண்டவரை ஐக்கியமாக இருந்து சபைக்காக ஜெபிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஊக்குவித்து எழுப்பியறல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. எழுப்புதலின் தீ பரவ வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாத ராஜா. நீரே ஆண்டவரை வெளிச்சம் உள்ளவர் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை அப்பா இருளேத காண முடியாத ஆண்டவரை. நீர் வரும்பொழுது எல்லா இருளும் அகன்று போய் கொண்டிருக்கிறது ராஜா. என் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கூட இந்த நேரத்திலே ஆண்டவரை வரை தடைப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் அப்பா. அப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை அப்பா. ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த அந்தரங்க கிரியைகளையும் ஆண்டவரை அப்பா, வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகளின் ஆவிகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஜெபிக்கும்படியான ஒரு உந்துதலை ஊக்கத்தை ஆண்டவரை நீர் கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை அப்பா. எங்களுடைய இருதயங்களில் உம்முடைய அன்பின் பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை அப்பா, கட்டுமான பணிக்காக ஆண்டவரை இந்த ஊழியத்தின் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு பிளானையும் நீர் கொடுத்தது அப்பா. இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரை பாஸ்டரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற, உடன் ஊழியர்களை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அவர்களை ஏறடிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் அளவோ இருக்கிறது ராஜா. என் தேவனே அப்பா, நாங்கள் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை உமக்கு உகந்த வாசனையாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரா அப்பா. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ராஜா. என் தேவனே, வரும் ஆண்டவரே அந்த ஆலயம் ஆண்டவரை தொடங்கி இருக்கிறதான நேரத்தில் உம்முடைய அன்பின் பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பமும் உற்சாகமாய் கொடுக்கும்படியாய் ஆண்டவரை தேவனுடைய சமூகத்தில் நானும் தேவனுடைய குடும்பம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உற்சாகமாய் ஆண்டவரை கொடுக்கிற இடத்தில் நீர்
நீர் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரா. ஒவ்வொருவரையும் பிரியமானவர்களாய் மாறும்படியாய் நீர் உதவி செய்தரல ஆண்டவரா. குடும்பத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே அந்த இந்த ஊழியத்திற்கு தாங்கும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாளில் ஆண்டவரே, யோனாவிலும் பெரியவர் நீர் இருக்கும் பொழுது இது உங்க மொழி ஆண்டவரா. அப்பா, இது உங்க மொழி ஆண்டவரா. அப்பா, நீர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஊழியம் ஆண்டவரா. மனுஷருடைய பெருமையோ எங்களுடைய அகந்தைகளோ எங்களுடைய மீறுதல்களோ ஆண்டவரே அல்ல ஆண்டவரா. அப்பா, உம்முடைய சமூகத்துல தாழ்மையாய் கேட்கிற ஆண்டவரா, பொறுமையாக ஆண்டவரா உம்முடைய சமூகத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரா. ஒவ்வொரு ஆண்டவரா அப்பா கட்டுமான பணிக்கான ஆண்டவரே ஜல்லி, இன்னுமாய் கம்பிகள், சிமெண்ட்டுகள், இன்னும் ஆண்டவரை என்னென்ன தேவையான பொருட்கள் வேண்டுமோ ஒவ்வொரு இடத்திலிருந்து உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கும்படியாக என் தேவன் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை நீங்க பேசுங்க. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற அந்த நாளிலே சினாய் மலையில இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவரை மோசேக்கு ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பமாக வந்து நின்று அவர் எதை சொல்லுகிறாரோ, தேவன் எதை வெளிப்படுத்துகிறாரோ அது சொல்லும் பொழுது அப்படியே ஜனங்கள் கேட்டார்கள் என்று வாசிக்கிற ஆண்டவரா. பொண்ணும் பொருளும் அப்படியே குடும்பங்களிலிருந்து வாரி கொடுத்து அந்த ஸ்தலத்தில் ஆண்டவரை எப்படி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது போல என் தேவன் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா எங்களை ஒப்புக்கொடுக்கிற ராஜா. அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரா. நாங்கள் எப்பொழுதுமே இந்த சபைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரா. அந்த ஊக்குதலை நீர் கொண்டர்ல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரா. பரிசுத்தமான வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் ஒரு ஆலயம் தேவை ஆண்டவரா. அந்த ஆலயத்தில் ஆண்டவரை நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரை கம்பீரித்து பாட துதிக்க எங்களுக்கு ஒரு சொந்த இடம் தேவை ஆண்டவரா. அப்பா, உமக்கு தெரியுமே என் தேவனே, அந்த இடத்துல நாங்கள் போய் ஆண்டவரை எப்படி ஜனங்கள் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார்களோ அப்படியாக ஆண்டவரை ஒரு உற்சாகமான கிருபை அந்த இடத்துல தாங்கும்படியாகும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை எல்லை முழுதுமாய் ஆண்டவரே பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதான் அந்த ஸ்தலத்தில் புதியதாக அந்த ஆலயம் கட்டப்பட நீர் கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக நீர் இரக்கத்தை பாராட்டி அருளும் ஆண்டவரா. நாங்க சோர்ந்து பார்க்க மாட்டோம் ராஜா. கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் என்று சொன்னீரே. உலகத்தின் உள்ளவர்களை காட்டிலும் ஆண்டவரே இந்த மக்கள் மத்தியில ஒரு ஆண்டவரே அப்பா உலகத்தான் அநேகமான காரியத்தையும் பேச்சுகளையும் முறுமுறுப்புகளையும் கேலித்தனமான வார்த்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காத படிக்கு நாங்கள் உற்சாகமாய் வந்து ஜெபித்து ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தை அறிகிற மக்கள் மத்தியில் நாங்கள் உலாவ நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. நீ செய்ய நினைத்தது ஆண்டவரை தடைப்படாதப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ராஜா. ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் ஆண்டவரே எண்ணங்களிலும் ஆசீர்வாதமாட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் அதற்கேற்ற ஆசீர்வாதமான காரியத்தை உமக்கென்று செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பெரியோரையும் சிறியோரையும் ஆண்களையும் பெண்களையும் என் தேவன் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சிறு தொழிலானாலும் பெரிய
என் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தந்து ஆண்டவரே தேவையான பொருட்களை அனுப்பும்படியா என் தேவன் அவர்கள் கைகளை உயர்த்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை நீர் தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரை. எந்த பிசாசின் கட்டுகளும் ஆண்டவரை வராதபடிக்கு பரிசுத்த அக்கினியானவர் அதை சுட்டரித்து தேவையான காரியத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும். சாத்தானவன் வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் நீர் கொடியேற்ற வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. எல்லா மக்கள் மத்தியில ஆச்சரியமாக ஆண்டவரே எங்களுடைய சபை வேரூன்றி நிற்கும்படியாக ஆவியானவர் நீர் வழிநடத்தி அருள வேணுமா செபிக்கிறோம். தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் ஜெபத்தை ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்டு ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ராஜா. ஓ நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. பெரும் தீமைகள் அகன்றோடே பொல்ல மாயைகள் மறைந்தோடே. பெரும் தீமைகள் அகன்றோடே பொல்ல மாயைகள் மறைந்தோடே. உமதாவியின் அருள் காணே வரும் காலங்கள் உமதாகும். உமதாவியின் அருள் காணே வரும் காலங்கள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தோ.
பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்வின் பலனானா எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியது. ஆனால் உலகம் நம்ம வாழ்வின் பலனாக இருந்தால் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கட்டும், கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். வேறு யார் மேலேயாவது உங்கள் நம்பிக்கை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அவங்கள குறித்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கைவிடுவாங்க. ஆனால் இயேசு நம் நம்பிக்கையாக நம்ம வாழ்வின் பலனாக இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்பி நம்ம பார்த்தோம், எவ்வளோ ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை நடத்திய போதும் ஒரு குறைபாட்டதில்லை. அவ்வளோ ஜனங்களையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு போஷித்து நடத்தின ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தரை நம்ம பலனாய் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு எழுதின யோபு புஸ்தகத்தில் 27:2 என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியை நாசியிலும் இருக்கும் மட்டும். யோபு சொல்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்கிறாரு. அவர் இடுக்க நெருக்கம் வேதனை உபத்திரம் என்று வேதத்தில் எடுத்தாலே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் அது யோபு தான். உபத்திரவத்துக்கு ஒரு அடையாளமாக, உபத்திரவத்திலேருந்து ஜெயித்த ஒரு மனுஷன் யாருன்னா அது யோபு தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிறாரு பாருங்க, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியில் இருக்கும் மட்டும். பாருங்க, அவருடைய சுவாசம் என்னில தேவன் தந்த ஆவி என் நாசியிலே இருக்கும் மட்டும். இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மளோட இருந்தேன். அவர் நாசின் சுவாசத்தில் முதலாவது மனுஷனை ஆதாமை உருவாக்கி என்ன பண்ணார், நாசியில் அவர் சுவாசத்தை ஊதினார். எந்த மிருகங்களுக்கு ஊதலை, எந்த எவ்வளோ மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உருவாக்கினார், கடவுள் உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் யோபுவால் நிற்க முடிஞ்சுது. யோபு இந்த உபத்திரத்தில் எப்படி நிற்க முடிஞ்சுது? எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க, ஆனால் யோபு மட்டும் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. பார்த்துக்க, ஏன் யோபு போல் ஒருத்தன் யாருமே இல்லை. சாத்தானுக்கே சவால் விட்டார். யோபுகிட்ட இதெல்லாம் உன் தந்திரெல்லாம் ஒன்றும் பழிக்காதுப்பா, ஏன்னா அவனுக்குள்ள அப்படின்னு கர்த்தருடைய தேவன் தந்த அந்த நாசியில் அவருடைய ஆவி இருந்தது. யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி யோபுக்குள்ளே இருந்தது. இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதுதான் யோபு கரெக்டாக போய் அங்கே சொல்கிறாரு பாருங்க, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். இதுதான் விசேஷம். ஏங்க, ஆதாம் உண்டாக்கப்பட்டான், அவனுக்கு சுவாசத்தில் ஊதினார், அவன் ஜீவாத்மானான். பின்பதாக அவன் துரத்தப்பட்டார்கள். இவருக்குள்ள மறுபடி எப்படி அந்த சுவாசம் வந்திருக்கும்? இவர் சொல்லுகிற, ஏன்னா வெறும் அந்த சுவாசம் போயிட்டுனா மிருகங்களுக்கு ஒப்பாயிடுவான் மனுஷன். மிருகங்களுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மிருகங்களை போல தேவன் மனுஷனை உண்டாக்கல, இவருக்குள்ள தேவ சுவாசத்தை ஊற்றியிருந்தார். தேவனுடைய சுவாசம் இருந்ததுனால தான் மனுஷன் விசேஷமானவன். ஏன்னா மனுஷன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பகுத்து எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை என்ன, அது தேவன் ஒருவருக்கு. அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் அந்த சுவாசத்தில் இருக்குது. அந்த சுவாசம் இருக்க மட்டும் சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆகையால் தான் தேவன் என்னுடைய சுவாசம் அவனுக்குள்ள யோபுக்குள்ளே இருக்கிறதுனால அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ணார். 1 முறை இல்லை 2 முறை யோபை டெஸ்ட் பண்ணான். 1 பிள்ளைகள் எல்லாம் இழந்தாங்க, ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றும் பண்ண முடியல. சரீரத்தில் வியாதி வந்தால் நம்ம எத்தனை பேர், ஏன் ஆண்டவர் கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, கொஞ்சம் கூட இருக்கல, நான் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சபிச்சிடுறோம். ஆனால் அப்படி செய்ய முடியாமல் இருக்க காரணம், யோபு நிலைநிற்றதுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் அவருடைய சுவாசத்தில் தேவனுடைய ஆவி அவருடைய நாசியில் இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் இது? எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா பழைய இந்த சுவாசம் முதல் ஆதாமுக்கு உண்டாக்கப்படும் போது மண்ணிலே உருவாக்கி ஆதாமை உருவாக்கி நாசியில் ஜீவாத்மானான். பாவம் செய்த பிறகு அந்த ஆவி அவனை விட்டு என்ன பண்ணாச்சு, கடந்து போயாச்சு. அதனால் பாவத்திலால் இருந்தனால தான் ஓடி ஒளிஞ்சாங்க.
மறுபடியும் எப்படி இவனுக்குள்ளே வந்தது? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இது பண்ணி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 22, 23 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார், ஊதி என்ன பண்ணுவார், நாசியில் அவருன்னா இவர் இயேசுவானவர் என்ன பண்ண அவருக்கு மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் 10 நாள் கழித்து தான் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் எப்போ இது நடந்தது? இதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அதில். இப்போது யோபுக்கு எப்படி அந்த சுவாசம் யோபுக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோபுக்குள்ளே அந்த ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த நாசியில் ஊதின அந்த தேவனுடைய ஆவி, எதை தான் அங்கே திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள், அது நல்லா கவனிக்கிறதுக்கு தான் திருப்பி வாசிக்கிறேன். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும். அவருடைய சுவாசத்தை சொல்லலை, தேவன் தந்த ஆவியை சொல்லுகிறார். அவர்கிட்ட இருக்கு அப்படின்றாரு. அது எப்படி பெற்றுக்கொண்டார்னா, யோபு பலி செலுத்துவதில் தேவனுக்கு பயப்படுவதில் ரொம்ப 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 விசேஷம். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஒருவேளை நம்மளாம் ஏதாவது தப்பு செஞ்சதுன்னா மன்னிப்பு கேட்பான், தப்பு செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார் அவர். அப்படி இன்றைக்கி இருக்கிற காலம் மாதிரி. ஏன்னா அவங்க பிள்ளைங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒருவேளை தெரியாமல் செஞ்சிருந்தா கூடன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பலி செலுத்த வரான் கொண்டு போய். பிள்ளைங்க ஒருவேளை தெரியாமல் எதனா ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு பலி செலுத்து வரான். அப்போது பலி என்பது ரத்தம், அந்த 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 நீதி, பிசாசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை தனியாக அதை கொடுத்துட்டு பிள்ளைகளை தொடக்கூடாது. அப்போ தேவனுடைய ஆவி பாவத்தோட பரிசுத்தம் ஒன்றாக இருக்க முடியாது. பாவம் வேற, பரிசுத்தம் வேற, ரெண்டும் ஒன்றாவே இருக்க முடியாது. ஒளியும் இருளும் ஒன்றாவே இருக்க முடியாது. அப்படி தன்னை பாதுகாத்து சுத்திகரித்து கொண்டே இருந்தார் யோபு. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நீதி அது. அதை எப்படின்னா ஒரு சொந்த வீடு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கிறோம், அந்த வீடு நம்ம சொந்த வீடு இல்லைனாலும் நம்ம வாடகை கொடுக்குறவரையும் நம்ம அதை ஆண்டு கொள்ளலாம். அதே மாதிரி பலி செலுத்தி செலுத்தி தன்னை காத்து கொண்டு இருந்தார். யார்? யோபு. அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டதுனால தான் கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவி அவர் என்ன பண்ண நாசியில் இருக்கும் மட்டும். தேவன் தந்த ஆவி அவர் நாசியில் இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் எல்லா இடத்துலையும் ஜெயம் பெறுவோம். அதனால தான் விசேஷம். அதனால தான் யோபு குறித்து அவ்வளோ தைரியமாக ஆண்டவரே சொன்னார், என்னுடைய சுவாசம் யோபுக்குள்ளே இருக்குது, சாத்தானை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் யோபு நம்பி சொல்லலை. ஆனால் யோபுக்குள்ளே இருக்கிற அவருடைய சுவாசம் இருக்கிறதுனால அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆண்டவர் அது தெரிஞ்சுதான் சாத்தானுக்கே சவால் விட்டார், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு, என்ன வேணால் பண்ணிப்பாரு, அவன் தூஷிக்க மாட்டான். அவங்க மனைவி சபிச்சுது, தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிச்சு. ஆனால் யோபுவை ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ தான் பண்ணாலும் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் குற்றமாக பேசவே இல்லை. சாத்தான் வெக்கப்பட்டு போனான் யோபு. இந்த நாசின் சுவாசம் ஆதாமுக்கு கொடுத்த அந்த சுவாசத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும், பாதுகாத்தணும், பலி செலுத்தி, அந்த பலியினால் செலுத்தி நம்ம காத்து கொண்டாதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். அந்த சுவாசத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த சுவாசம் கர்த்தரிடத்தில் இருக்கிற அது காரியத்தில் ஐக்கியத்தில் நம்ம பங்கு பெற தான் அந்த ஜெயம் கிடைக்கும். இதை தவறாமல் அன்றைக்கி மிருகங்களை பலியிட்டார். இன்றைக்கி நம்ம பலி துதியும் ஸ்தோத்திரமும் இந்த பலி. ஏன்னா அன்று சாத்தான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு, வாடகை வீட்டிலேருந்து நம்ம சொந்த வீடாக மாற்றினார் இல்லையா? இன்றைக்கி நம்ம இங்கே வாடகை வீட்டில் இருக்கிறோம், சொந்த ஒரு வீட்டை கொடுக்க போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளும் வரை என்ன பண்ணணும்? கேட்டுக்கொண்டே இருக்கணும், ஜெபிக்கணும். இப்போ தேவனோட ஐக்கியப்படும் போது தான் எப்போதும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிற நிறைய காரியங்கள் இருக்கிறதுல. என்னன்னா அதில் 3 பாருங்களேன், அதில் என் உதடுகள் தீமையை, யோபு 27:3, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. அப்போது தீமை சொல்லுவதும் இல்லை, நாக்கு கபடம் பேசுவதும் இல்லையா? எப்படிங்க? அந்த சுவாசம் தான் நீங்கள் பேச முடியாது. ஒருத்தர் துன்மார்க்கமாக பேசுகிறீங்க, உங்கள் வாயில் அடிக்கடி எல்லா வார்த்தையும் வருது, எப்படி வேணால் இருக்கிறீங்கன்னா சுவாசம், தேவனுடைய சுவாசம், தேவன் தந்த ஆவி உங்களுக்கெல்லாம் இருந்தால் நீங்கள் பேச முடியாது. தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன். அவர் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என்ன பண்ணுறதுல? தீமையானதை பேச மாட்டோம், கபடு ஆளுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம், உள்ளே ஒன்று பேசுவோம், வெளியே ஒன்று பேசுவோம். வாங்க பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, ஸ்தோத்திரம். இவன் வந்தான் உள்ள இருதயத்தில், அடாடா வந்தா நல்லா இருக்குமே, வந்தா பாஸ்ட் இருக்கிறான்னு பார்த்தான், இந்த பிரதர் இருக்கிறாரு, ஏன்டா வந்தோம், பிரேஸ்லாட் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். ஆனால் உள்ளே என்ன நினச்சாங்கன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இது கபடம்.
இரட்டை வேடம். இதெல்லாம் என்ன பண்ணாது, அந்த தேவன் தந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் இது வராது, மற்றவங்களை குறை சொல்லாது, குற்றப்படுத்தாது. இதெல்லாம் என்ன பண்ணாது, செய்யாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு 3ல், என் உதடுகள் தீமை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. இன்னைக்கு இயேசுவால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிற சிலர் இன்னைக்கு அதில் இல்லை தெரியுமா? எல்லாரும் இல்லை, சிலர் இல்லை அதில். பெற்றுக்கொண்டோன்னா ஆனால் இங்கே ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம் நடக்குதா இல்லையா? அப்போது எப்படி இவரால் இருக்கும்னா, அவர் அந்த ஆவியை காத்து கொண்டு இருந்தார். தேவனுடைய அந்த தந்த ஆவியை காத்து கொண்டது. அந்த ஆவி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நாவை காத்து கொள்ள முடியும், கண்களை காத்து கொள்ள முடியும், எல்லாவற்றையும் காத்து கொள்ள முடியும். அதனால பாருங்கள், இன்னும் யாக்கோபு 3:8 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்குதான், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதாம். பாருங்கள், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கதான். இந்த நாவை ஒருவனால் முடியாதுன்னு அங்கே சொல்லப்படுறாரு. யார்? யாக்கோபு. ஒருவனால் முடியாது, ஒருவரால் முடியும். தேவன் தந்த ஆவி உங்களுக்கு இருந்தால் அதை அடக்கும். அதுதான் யோபு அடைக்க ஆளுகை செஞ்சான். அந்த நாவை திருப்பி தேவனை தூஷித்தானா எல்லாம் இழந்துட்டு இருப்பார். அதை தூஷிக்க விடாமல் காரணம், அவரை பாதுகாத்து கொண்டது, ஜெயம் பெற வச்சது என்னன்னா, தேவன் தந்த ஆவி அவர் நாசியிலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆவி இருக்கிறதா? நம்மளே கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், இருக்கிறதா? அதனால்தான் ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் நீ என்ன பண்ண, உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லுவார். இல்லை ஆண்டவரே, நமக்காக ஜீவனை விடுவேன், என்ன பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் ரெடியாக இருக்கிறேன், சிறைச்சாலைக்கும் சரி ஜீவனை விடவே ரெடின்னாரு. காரணம் ஏன் அவரால் விரும்பினார் நிற்க முடியல. ஏன் முடியலன்னா, இந்த நாசின் சுவாசம், தேவன் தந்த ஆவி அவருக்குள்ளே இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கி நம்மளுக்குள்ளே இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. தேவனுடைய அந்த நாசின் சுவாசம், அந்த நாசி தேவன் தந்த அந்த ஆவி நம்மளுடைய நாசியில் இருந்ததானால், யோபு தெளிவாக சொல்கிறார், என் சுவாசம் என்னிலும், அதனால சொல்கிறார் பாருங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலே இருக்க மட்டும். அப்போ நமக்கு ஒரு என்ன இருக்குது, சுவாசம் இருக்குது, ஆனால் தேவன் தந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த ஆவி தான் சீசர்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பரத்துக்கு போகும்போது அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு போய் காத்திருந்தார்கள் 10 நாள் காத்திருந்து பின்பு இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் ஜெயிக்க முடிந்தது. இயேசு செய்த அநேக அற்புதங்களை இவர் செய்ய முடிந்தது. இயேசுப்பட்ட உபத்திரவத்துக்கே இவங்க உபத்திரவத்தை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை, பயப்படவே இல்லை, அடித்தாலும் ஒதிச்சாலும் சந்தோஷப்பட்டார்கள். காரணம் அந்த சுவாசம், அந்த தேவனுடைய ஆவி. அவருடைய ஆவி நம்முடைய நாசியில் இருக்குமானால் இருக்கும் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் துன்மார்க்கமாக பேச முடியாது, கபடம் பேச மாட்டீங்க, தீமையானதை சொல்ல மாட்டீங்க. இந்த காரியங்கள் எல்லாமே தப்பித்து கொள்ள அந்த தேவன் தந்த அந்த ஆவி நம்ம நாசியிலும் இருக்கும் மட்டும் இருக்குதா, இல்லைன்னா இதனால் முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்டது பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட ஆவி இருந்தால் ஆண்டவரை தேடாமல் இருக்க முடியாது, தேடாமல் இருக்கவே முடியாது. இன்னொன்று கடைசியாக ஷார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக டைம் இல்லை. நீதிமொழிகள் 20:27 இது பெருசாக இருக்குது, ஆனால் இது இங்கே ஏதோ இது பேச ஆண்டவர் இதை பேச வைக்கிறாரு பாருங்கள். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அதில் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கதான். இப்போ மனுஷனுக்கு இந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த யோபு சொன்னது போல் கர்த்தர் தந்த தீபமாக இருக்கான். ஒரு தீபம் என்ன பண்ணோம், தீபம் என்ன வெளிச்சத்தை கொடுக்குமா கொடுக்காதா? தீபம் வெளிச்சத்தை கொடுக்கும், அது உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராயுமா, எல்லாத்தையும் பகுத்து தெரியுதான். யாருன்னா அந்த ஆவி நமக்குள்ளே இருந்ததுனால அது ஆராயிறது, இல்லைன்னா முடியாது.
அந்த ஆவி இருந்ததுன்னா உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் வரும், தெய்வனை தேடுன்ற தாகம் இருக்கும். இல்லைன்னா அந்த தாகம் வராது. இதுதான் உண்மை. இப்போ சரி, உதாரணம் நம்ம இதுபடியே பார்ப்போம். இப்போ ஒரு கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது மனுஷனுடைய ஆவி. இப்போ தீபம் எரியணுன்னா என்ன வேணும்? தீபம் எரியணும், ஆனால் அதுக்கு திரி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், விளக்கு இருக்கணும் இல்லையா? அப்போது எரியணுன்னா என்ன பண்ணணும்? எண்ணெய் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கிற வரையும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? எண்ணெய் காலியாச்சுன்னா என்ன பண்ணுறோம்? அணிஞ்சு போவோம். இன்றைக்கி ஏன் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மளால் கேட்குறோம், அதன்படி வாழ முடியல தெரியுமா? அநேக முறை நம்ம எல்லாம் கேட்குறோம், எல்லாம் புரியுது, ஆனால் நம்மளால் செய்ய முடியல தெரியுமா? இந்த எண்ணெய்னா என்ன தெரியுமா? கர்த்தரோட உள்ள ஐக்கியம், கர்த்தரோட உள்ள அந்த வசனத்தோட, கர்த்தரோட உள்ள ஐக்கியம் என்பது கர்த்தருடைய வசனத்தோடு, ஜெபத்தோடு, தேவனுடைய ஆலயத்தோடு இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள். அவங்க என்ன தான் பண்ணாலும் விழுந்துருவாங்க. அவங்களால நிற்கவே முடியாது. இப்படி தொடர்பில் இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க நிற்பாங்க. எதை விட்டு உதறிட்டு என்ன வந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போயினே இருப்பாங்க. என்ன வியாதி வந்தாலும் அவங்கள்ட்ட நிற்காது, ஜோ முன்னா ஓடிடும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்குள்ள அது தெளிவாக ஆண்டவரை நிறைய காரியம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யோசுவாவுடைய காரியம். இது சுருக்கமாக சொல்கிற நிறையா இருக்குது பேசலான்னா, ஆனால் டைம் இல்லை. இப்போ யோசுவாவை பாருங்கள். யோசுவா கானானுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகும்போது மோசேக்கு பின்பதாக யோசுவாவை தேர்ந்தெடுத்துட்ட பிறகு, ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை அதில் நல்லா தெரியும் பாருங்கள். யோசுவா 1:5 போடுங்கப்பா. யோசுவா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இப்போ பாருங்கள், மோசைக்கிட்ட யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அடுத்து சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதில் 7 வாசிங்களேன். 1:7 நான் என் தாசனாகிய மோசேயே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கிற மாத்திரம் நீ மிகவும் பலங்கொண்டு தினமானதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்போது அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீ விலகுனா தேவன் உன்னை விட்டு விலகி விடுவார். நீ எதை விட்டு விலகக்கூடாது? கர்த்தருடைய வசனத்தையோ நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ விலகினா அவர் உன்னை விட்டு விலகிடுவார். அதோடு நீ விலகாமல் இருக்கும்போது அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதுக்கு அடுத்த ஆலோசனை கொடுக்குறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் என்ன பண்ணோம்? மோசே கற்பித்த இந்த நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கரெக்டாக கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருந்து நீ கவனமாக கைக்கொள்ளணும். அப்படின்னு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை யாரும் உயிரோடு எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி பிரச்சனை எதிர்த்து நிற்குதா, போராடுதா? நீ வசனத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறாயா? வசனத்தோட வார்த்தையோடு நீ ஐக்கியப்பட்டிருந்தால் நான் உன்னோட இருப்பேன்றாரு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ யோவானில் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். உடனே இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன இருக்கா அதுக்கு தேடி ஓடுவான். இது ரொம்ப கடினமாக இருக்குது. இங்கே வந்தால் இதன்படி நடக்குன்னா 1 லட்ச ரூபாய் டெய்லி பணம் கட்டணுமே, எங்கே போவேன் நான் பணத்துக்கு? ஈஸியாக பணம் இல்லாமல் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, பணம் ஃப்ரீயாக ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல வேலையில். ஆனால் இலவசமாக கொடுக்குறதே வேணான்றோம். இதை விடக்கூடாதுன்றாரு. நீ வார்த்தையை விட்டு விலகுனா நான் உன்னை விட்டு விலகிடுவேன்றாரு. அதில் 8 பாருங்கள். 1 யோசுவாவில் 8, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஏங்க நம்ம வழியெல்லாம் வாய்க்கல? ஏன் புத்திமான இல்லை? புத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இதில் போய் சிக்கிக்கிட்டேன். தெளிவாக சொல்கிறாரு.
அவ்வளோ லட்சம் புருஷர்கள் அவ்வளோ ஜனங்களை எகிப்தில் கொண்டு போகிற யோசுவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜெபம்னா எத்தனை பேர் ஓடி வர்றோம்? நான் சொல்ல பாருங்களேன், இதை உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நாம் எப்படி இருக்கிறோம்? சும்மா இல்லை. இந்த உலகம் ஒரு நாள் எல்லாம் இருக்கும், நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆபத்தில் அதெல்லாம் உதவாது. இந்த உலகத்தில் பொண்ணு வெள்ளியெல்லாம் ஆபத்தில் உதவாது. கொரோனா வரும்போது எந்த பொண்ணு வெள்ளி உதவுச்சுங்க? எல்லாரும் ஒரே காற்று தான் சுவாசித்தோம். அவங்களுக்கு மட்டும் சுவாசிக்க முடியல. ஏன் முடியல? கர்த்தர் கையில் இருக்குது. தானியேலில் சொல்லுவார், சுவாசம், அவனுடைய சுவாசம் என் கையில் இருக்குதுன்றாரு. அந்த சுவாசம் அங்கே போகக்கூடாதுன்ட்டார்னா ஜீவனுள்ள அந்த காற்று அவங்களுக்கு போனாலும் வேலை செய்யாது. உலகத்துக்கே ஜீவன் கொடுத்த ஒரு தேவன் அந்த மெய்யான சத்தியத்தை நம்ம அதிசீக்கிரமாக டக்குன்னு மறந்துட்டு உலகத்தையே நம்பிடுறோம். பார்த்தீங்களா? அதுதான் பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கு காரணம். எந்த நிலையிலும் யோபு ஆண்டவரை விட்டு விலகவில்லை. பலி செலுத்துவதில், பாவ நிவர்த்தியிலே அவ்வளோ புத்திசாலியாக ஞானமாக இருந்தது காரணம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அந்த பலி செலுத்தி எந்த பாவமும் என்னோட இருக்கக்கூடாது, என் தேவன் என்னோட இருக்கணும்னான்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எச்சரிக்கையாக, ஒருவேளை தெரியாமல் எதனா செஞ்சிருப்போம்னு செஞ்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ பக்தியாக இருந்ததுனால, அப்படி பக்தியாகவும் அவ்வளோ பலிகளையும் செலுத்தி தன்னை காத்து கொண்டதுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் என்ன இருந்தது? என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்கும் மட்டும். தேவன் தந்த ஆவி நம் நாசில் அப்போ தான் இருக்கும். அப்போ தான் ஜெயம் பெறுவீங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வேளையில் அப்படியாக ஆண்டவரை நோக்கி செபிப்போம். வந்த ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? எழுந்து நில்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. ஒரே நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இயேசுவே நன்றி 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 ராஜா. மை சோத்தரிக்கிற ராஜா, உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்துக்காய் நன்றி ராஜா. இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தீர், இம்மட்டுமாய் காத்தீரே நன்றி. உடைய கிருபை எங்களோட இருந்ததுக்காய் நன்றி. இந்த நாளில் செபித்த செபங்களை கேட்டீர். இந்த நாளில் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக, உடைய சத்தியத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாசம் அப்பா நீர் தந்த ஆவி ஆண்டவரே என்னில் இருக்க மட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர எந்த தீமையான காரியங்களோ காண மாட்டோம், அதில் பேச மாட்டோம் ஆண்டவரே. எல்லா கபடான காரியங்களுக்கு விலக்கி எங்களால் ஜீவிக்க முடியும் ஆண்டவரே. அந்த சுவாசம் ஆண்டவரே அப்பா யோபுக்கு ஆண்டவரே நீர் அப்பா கொடுத்த உம்முடைய அப்பா சோத்தரிக்கிறோம் தேவன் தந்த ஆவி ஆண்டவரே யோபோடு இருந்தது போல இன்னைக்கு எங்களோட ஒவ்வொரு மேலும் உடைய ஆவி இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய சீஷர்கள் மத்தியிலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னி ஆண்டவரே அப்போஸ்தலர் 2:4 அதிகாரத்திலே அவர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையிலே ஊற்றப்பட்டு நிரப்பி நீர தேவனே, இந்த நாளில் எங்களை நிரப்பி காத்து கொள்ளுங்க ராஜா. எங்கள் மீறுதல் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலே பில்டிங்காக செபித்த எல்லா செபத்துக்காயும் நன்றி அப்பா. ஏறெடுத்த எல்லா செபத்தையும் நீர் கேட்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உடைய கணக்கில் வைத்திருப்பதற்காக நன்றி. அந்த ஜெபத்தின் நிமித்தமாக நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி இந்த வேளையில் ஆண்டவர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருக்க எல்லா சத்துருவின் கட்டுகள், போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழுக்கிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டவிழுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற செபித்த ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது அவிழ்க்கப்படுவதாக. இப்போது விடுதலை உண்டாகட்டும். வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா சோர்வு வறுமைகள் எல்லாம் வெளியேறட்டும். ஒரு பலனும் ஆரோக்கியமும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமும் இப்போது நம்முடைய ஜனங்கள் மேல் தங்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் நடத்தலும் ஆண்டவருடைய வருகை மற்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோட கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாளை ஞாயிறு ஆராதனை இருக்குது. நாளை மென்ஸ் ஃபெலோஷிப்புக்கு காலையில் தவறாமல் அதில் நாளை ஆராதனை இருக்குது. ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 4
ஆராதனை இருக்கிறது. காலையில் 3 ஆராதனை இருக்குது. அப்புறம் 4:45க்கு சண்டே ஸ்கூலுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ப்ரேயர் இருக்கிறது. அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மாலை ஆராதனை 6:40க்கு இருக்கும். அதில் பங்கு பெறுகிறோம். 6:40க்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ.